அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய மனதிற்குள்ளே உங்களை நினைக்க வேண்டும் என்றால், ஒரு பெரும் மலக்குமார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை நினைக்க வேண்டும் என்றால், இந்த அமலை, இந்த செயலை நீங்கள் செய்து கொண்டால் உடனே அல்லாஹ் அவனுடைய மனதிலே உங்களை நினைத்து கொள்ளுவான். பெரும் மலக்குமார்களுடைய கூட்டத்திலே உங்களை நினைவு கூறுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே, முஸ்லிமிலே, அஹமதிலே, திருமதியிலே, இப்னு மாஜாவிலே போன்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக நினைவு கூறுகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, என்னுடைய அடியான் என்னை பற்றி சிந்திக்கும் இடத்திலே இருக்கின்றான். என்னை அவன் நினைவு கூர்ந்தால் நான் அவனை நினைவு கூறுகின்றேன். என்னை அவன் மனதிற்குள்ளே, அடியானுடைய மனதிற்குள்ளே நினைவு கூர்ந்தால் நான் என்னுடைய மனதிற்குள்ளே அந்த அடியானை நினைவு கூறுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் ஒரு பெரும் கூட்டத்தின் மத்தியிலே என்னுடைய அடியான் என்னை நினைவு கூர்ந்தால் நானும் ஒரு மிகப்பெரிய சிறந்த கூட்டத்திலே என்னுடைய அடியானை நான் நினைவு கூறுகின்றேன். என்னுடைய அடியான் ஒரு ஜான் என்னை நெருங்கினால் நான் ஒரு முழம் நெருங்குகின்றேன். என்னுடைய அடியான் ஒரு முழம் நெருங்கினால் நான் அவன் பக்கம் 2 முழம் நெருங்குவேன். என்னிடம் அவன் நடந்து வந்தால் அந்த அடியானை நோக்கி நான் விரைந்து ஓடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரே வழி அவனை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் போன்ற திக்ர்களை அதிகமாக ஓதிக்கொள்ளுவோம். பெரும் கூட்டத்திலே நாம் அல்லாஹ்வை நினைப்போம். அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்பதை நினைப்போம். சோகமான காலத்திலே, சோதனை காலத்திலே நாம் அல்லாஹ்வை நினைப்போம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மோடு இருக்கிறான் என்று அந்த உயர்ந்த நினைப்போடு நாம் நினைப்போம். அல்லாஹ் நம்மை நினைக்கின்றான், பெரும் சிறந்த கூட்டத்திலே நினைக்கின்றான். ஆக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வழியாக அல்லாஹ் அவனுடைய மனதிலே ஒரு சிறந்த கூட்டத்திலே நம்மளை நினைவு கூறுவதற்கு அல்லாஹ்வை அதிகமாக நாம் நினைப்போம், நினைவு கூறுவோம், திக்ர் செய்வோம்.